வணக்கம். வள்ளுவரே, ஒருவன் மனமாறி இனிய சொற்களையே பேசுவதை வாழ்க்கை வழக்கமாக்கி கொண்டால் அதனால் அவனுக்கு என்ன பயன், உலகத்துக்கு என்ன பயன்? நல்ல கேள்வி கேட்ட அப்பனே. எப்பவுமே நம்மிடமும் சரி உலகிலும் சரி நல்ல விஷயங்கள் அதிகரிக்க அதிகரிக்க தீய விஷயங்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும். மாற்றி சொல்லணும்னா தீய விஷயங்கள் அழிஞ்சு குறைய குறைய நல்ல விஷயங்கள் அதிகரிக்கும். அதனால தான் நம்மக்கிட்ட இருக்கிற தீய விஷயங்களையும் உலகில் உண்டாகிற தீய விஷயங்களையும் முளையிலே கிள்ளி எறியணுங்கிறத எளிதாக முள்மரம் கொள்க அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்லி வச்சிருப்பேன். ஆரம்பத்திலே அழிக்காம விட்டதால் சீமக்கருவை எப்படி பெருகிடுச்சு பாரு. அது மாதிரி நல்லதையே நினைச்சு ஒருத்தன் இனிய சொற்களையே பேசுவான் என்றால் அவனிடம் தீய அம்சங்கள் குறைஞ்சு அறம் சார்ந்த புண்ணிய அம்சங்கள் வளரும். அவன் மூலமா உலகத்திலும் அது வளரும். அதைத்தான் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின்னு இனிமை குரல் அதிகாரத்தில் 96வது குரலாக சொல்லி வச்சேன். நீண்ட விளக்கம் அளித்து முடித்தார் வள்ளுவர். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.